வணக்கம் மக்களே, நான் விக்னேஷ் வினோத். இன்றைக்கி என்ன ஒரு பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இரண்டாவது முறையாக அமைச்சர்கள் பதவி ஏற்றிருக்காங்க தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில். இதில் நிறைய பேச வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். நான் என்ன விஷயம்னா, நம்ம நிறையா வீட்டுகளில் நிறையா ஊர் எல்லா ஊர்களையும் நடக்கிறது தான். இந்த குழந்தையில கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அதாவது குழந்தையும் சரி, தன்னுடைய பசங்களோ பொம்பளை பிள்ளைகளோ நம்ம வீட்டு பிள்ளைகளோட இன்னொரு வீட்டு பிள்ளைகளோட சேர்ந்து கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அவன் இவ்வளோ மார்க் எடுத்துட்டான், அவன் இவ்வளோ சம்பாதிக்கிறான், அவன் நல்ல வேலைக்கு போகிறான், நீ வீட்டிலையே செய்கிற, நீ என்ன பண்ணுற, அவன் உன் கூட தானே படித்தான், உன் கூட தானே 2 பேரும் சுற்றுனீங்க, அவன் இப்படி இருக்கிறான். இந்த கம்பாரிசன் நிறையா இருக்கும். இது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கடைசியில் என்ன ஆகுனா, தன்னுடைய பிள்ளைகளை நம்மளே கெடுத்த மாதிரி ஆகிப்போகும். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கோ அந்த பசங்களுக்கோ வேலைக்கு போகிற இளைஞர்களுக்கோ பார்த்திங்கன்னா, அது ஒரு வேதனையாகவும் மனசுக்குள்ளே ஒரு மாதிரியாகவும் வீட்டாளிகளையும் வெறுக்கிற மாதிரி இருக்கும். இது எதுக்கு நான் சொன்னேன்னா, இந்த கம்பாரிசன் ஃபஸ்ட்டு விஜய் சார் நம்ம விக்கிரவாண்டியில் மாநாடு போட்டிலேருந்து பரந்தூர் விமானத்தில் இப்போ வரைக்கும் அவர் முதலமைச்சர் ஆனதுலேருந்து ஒரு கம்பாரிசன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன கம்பாரிசன் பார்த்திங்கன்னா, 67, 77, 2026 அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயும் சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போது 67, 27 அவர் ஒரு உள்ளே வர்றதுக்காண்டி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சு வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் அதுவே பெரிய விஷயம். இப்போ வரைக்கும் சொல்கிறது பெரிய விஷயம். இதே அவங்க ரசிகர்களும் அவங்க தொண்டர்களும் அதை இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா, 67 அந்த மாதிரி அண்ணாதுரை இளைஞர்களுக்கு அமைச்சரவை கொடுத்தாங்க, இந்த மாதிரி பண்ணாங்க. அவங்க வேற, இவங்க வேற. அண்ணாதுரை அமைச்சரவையில் இருந்தவங்க இப்போ கிடையாது, இப்போ வந்திருக்கவங்க கிடையாது. அவங்களும் அதே மாதிரி எம்ஜிஆரும் ஐயாவும் கலைஞர் ஐயாவும் ஒரு இடத்துல வச்சோம்னா, இப்போ இருக்கிறவங்களாம் எல்லாத்தையும் பார்த்தோம்னா இங்கே உள்ளவங்களும் எம்ஜிஆரும் கலைஞரா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அது கிடையாது. அப்போ உள்ள ஜென்ரேஷன் வேறு, இப்போ உள்ள ஜென்ரேஷன் வேறு. அதே மாதிரி அவங்க தான். இதில் என்னென்னா, ஒரு ஆடியோ லான்ச்லேயே முதலமைச்சர் விஜய் சாரே சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்களாகவே வாங்க, யாரையும் கம்பேர் பண்ணாங்க. ரஜினி சார்னா ரஜினி சார், புரட்சி கலைஞர்னா புரட்சி கலைஞர், அஜித்னா அஜித்து, அப்படி சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டாரு, அப்போது விஜய்னா விஜய் அப்படிங்கிறதுல நீங்களாகவே வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் விஜய் சார் ஒரு ஆடியோ லான்ச்சில். அப்போ நீங்கள் இப்போவும் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா முதல் பெண் அமைச்சரவை அப்படிங்கிறீங்க. அதே மாதிரி 67 உள்ள அண்ணாதுரை என்ன இளைஞர்களாக அமைச்சருக்கு பதவி கொடுத்தாங்க, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அது எந்த விதத்தில் அவங்களோட முடிஞ்சு வச்சு இவங்களோட அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து தான் அப்படியே பண்ணினாலும் அவங்களாக முடியாது. இவங்க இப்போ அமைச்சர் ஐயா ராஜ்மோகன் ஐயா இருக்காங்கன்னா, ராஜ்மோகன் ஐயா அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கார். அவர் என்ன அதில் சாதிக்கிறார், அவர் என்ன புதுசாக பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்த இந்த 5 வருஷத்துலேயோ தெரிய வரும். அப்போ அவர் ஏதோ ஒரு நல்ல முறையில் பண்ணியிருந்தாருன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு அவர் தான் சொந்தம். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அது கம்பேர் பண்ணுறது இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது கம்பாரிசன் எதுக்கு? மொத்தத்தில் அந்த நம்ம தாவேக்க தொண்டர்களும் சரி, அவங்க ஐடி விங்கும் சரி, அவங்க இன்ஸ்டாகிராமில் போகிறது பூரா பார்த்திங்கன்னா அந்த கம்பாரிசன்லேயே போய் ஒரு பக்கம் கம்பாரிசன் போகுது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 67, 77, 26 அந்த கம்பாரிசன் கொண்டு வந்துடுறாங்க. இப்போ நீங்களாகவே நம்ம தமிழக முதல்வர் ஒரு அந்த ஆடியோ லாங்குவேஜ் சொன்ன மாதிரி நீங்களாகவே வாங்க அப்படின்ன மாதிரி நீங்களாகவே வாங்க. எதுக்கு அந்த கம்பாரிசன்? மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க 108 இடங்களில்.
ஜெயிச்சிருக்குங்க. 108 எம்எல்ஏ வந்திருக்குது. அதை வந்து அப்படி இப்படி அங்கே அங்கே எம்எல்ஏలు வாங்கி செஞ்சு பதவி ஏற்றாச்சு. இப்போ 2வது வாட்டி அமைச்சரவை ஆயாச்சு. இதில் எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா, இந்த ஆமை குஞ்சுன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த ஆமை குஞ்சு வந்து அது கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது ஆமை குஞ்சு. இப்போ தான் விட்டதுன்னு இல்லை, புதுசாக வந்து சொல்லாதீங்க. அது வந்து ஆட்சிக்கு கெட்ட பேர், விஜய் சாருக்கு கெட்ட பேர், தமிழக வெற்றி கழகத்துக்கு கெட்ட பேர். சரிங்களா? அவர் என்ன குறைகள் இருக்கிறோ அந்த குறைகளை சொல்லுங்கள். அந்த குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும், சரி செஞ்சுக்கணும். இதுதான் வந்து முன்னே இருக்கணும். நீங்கள் அந்த குறைகளை சொல்லாமல் இதுதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சது, இவர் வந்ததுக்கப்புறம் இது நடந்துச்சு, அவர் கான்வாய் ரோடு இப்படி தான், இதுதான் முதல் தடவை, இது நிறைய பத்திரிகைகளில் சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பார்த்ததே இல்லாமல் நீங்கள் எப்படி முன்னக்கிட்டே நீங்கள் முடிவு பண்ண போச்சு? அது வந்து அந்த கம்பாரிசன் அவங்கள்ட்ட இருந்தது நாங்கள் இங்கே புதுசாக கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே பழசு தான். ஆனால் என்ன, அதை புதுசாக நிர்ணயிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத மேட்ரேவும். சரிங்களா? அது புதுசாக இந்த சிங்கப்பெண் பெட்ரோல் அது அம்மா காலத்துலேருந்து வந்திருக்கு. ஸ்டாலின் என்ன அதை அடுத்து மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் உங்களோட புதுசாக இருக்குமே தவிர, நீங்கள் பழச உள்ளதெல்லாம் இங்கே கொண்டு வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா, எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து முட்டு கொடுக்கறது வைக்கிறது வந்து இப்படித்தான் வந்து ஒரு ஆட்சியே இப்போ வந்து தோற்று போய் இப்படி இருக்குன்னா, சிஎம் வண்டியில் ஏறி போகிறது, கார் கதவை திறந்து விடுறது, இப்படி தான் ஆட்சி இது பண்ணு. இந்த முட்டு கொடுத்து இந்த வணக்கம் சொல்லி இந்த இன்றைக்கி பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் நல்ல இளைஞர்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து ராஜ்மோகன் ஐயா அவர்கள், ஸ்ரீரங்க ரமேஷ் அவர்கள், காரைக்குடி பிரபு அவர்கள், இந்த மாதிரி அப்புறம் சிவாசி கீர்த்தனா மேடம் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து நல்ல வயசு கம்மி, அதே மாதிரி அனுபவம் இல்லாட்டினாலும் ஆனால் நல்ல முறையில் பண்ணுவாங்கன்னு ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா புதுசாக கொடுத்துருந்தாலும் எப்போயுமே வந்து கற்றுக்கிடுவாங்க. யாராக இருந்தாலும் கற்றுக்கிட்டு தான் அதை செய்ய முடியும். சரிங்களா? முதலே வந்து எதுவுமே செஞ்சிட முடியாது. அப்போ நல்ல இளைஞர்கள் கொடுத்துருக்காங்க, செஞ்சுருக்காங்க. இதையும் கெடுக்கிற மாதிரி இன்னொன்று என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ராஜ்மோகன் ஐயாட்டையே வந்து சட்டமன்ற இதில் வந்து உறுதிமொழியை பார்த்தேன். அந்த உறுதிமொழி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, விஜய் சார் எதுக்கு பார்க்குறீங்க? சரி, ரைட்டு, அது ஒன்று இருக்குது. 2 இன்னைக்கு பாண்டிச்சேரி பதவியேற்பாளர் விஜய் சார் ஃபோட்டோ எடுத்து கடவுள் அறிய அப்படின்னு சொல்கிறார். கடவுளுக்கும் தலைவருக்கும் வித்தியாசம் இல்லையா? உங்களுக்கு தெரியலையா? சொல்லுங்கள். கடவுள் வேறு, தலைவர் வேறு. இதை நல்லா புரிஞ்சவங்களுக்கு தெரியும். கடவுள்னால் யார்? என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? இப்போ மனுஷனாக பிறந்திருக்கிறோம், கடவுளாக மாறிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? அப்போ கடவுளுக்கும் தலைவருக்கும் உங்களுக்கு வித்தியாசமே தெரியாதான்? தலைவராக பாருங்க, ஜெயிச்சு வந்துட்டார், முதலமைச்சர் ஆகிட்டார், உங்களுக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்தாங்க. முதல்ல முட்டு கொடுக்கறத நிப்பாட்டுங்க. முட்டு கொடுத்ததுனால தான் இதுக்கு முன்னால் ஒரு ஆட்சி போனது காரணமே. அமைச்சர்கள் அத்தனை பேருமே வந்து இந்த கடவுள் அறிய இன்றைக்கி இந்த அமைச்சர் இன்றைக்கி ஏற்ற அமைச்சர் இதில் கூட கடவுள் அவரை விஜய் சாரை பார்த்துக்கிட்டு வணக்கம் சொல்லிட்டு கடவுள் அறிய அப்படின்னு முதல்ல தமிழக முதலமைச்சர் விஜய் சார் வந்து இதை வந்து கவனிக்கிறாரா இல்லைன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக கவனிச்சாகணும். என்னென்னா, இந்த முட்டு கொடுக்குறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, பேசாமல் போகிற அவங்க வேலையை பார்த்துட்டு சரி சார் கை கொடுத்து ஹாய் சொன்னாமல் ஹாய் சொல்லிவிட்டு கை கொடுத்தோமா அதோடு முடிச்சுட்டு போகாம இந்த முட்டு கொடுத்து, அப்போ நீங்கள் அதை வந்து சரி நம்ம மேலே ஒரு பாசமாக இருக்குன்னு நீங்கள் அந்த இது மாதிரி நினச்சிருப்பீங்க. ஆனால் அதை வந்து ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிடுவாங்க. அட்வான்டேஜ் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது கூடுதல் ஒரு தப்பாகும். இது தப்புடைய முதல் என்ட்ரியே இது தான். ஏன்னா
நம்ம வந்து தலைவரை அவங்ககிட்ட பணிவு இருக்கணும், தலைவர்கிட்ட போகும்போது ஒரு வணக்கம் சொல்கிறது இருக்கணும், எல்லாமே வந்து ஒரு பணிவு இருக்கணும், தப்பு கிடையாது. ஆனால் அவங்கள கடவுளாக நினச்சி கும்பிட்றது, அந்த உறுதிமொழி எடுக்க அது என்ன பழக்க வழக்கம்னே தெரியல. சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க, சின்ன வயசில் அது பெண் அமைச்சர் சின்ன வயசில் தமிழக வெற்றி கழகத்தெலாம் பதவி ஏற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வரலாறுலாம் படிக்க மாட்டீங்களா? இல்லை தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் போகிறீங்களான்னு தெரியல. வரலாறுலாம் படிங்க. ஏடிஎம்கேல அம்மா இருக்கும்போது வளர்மதி அம்மான்னு இருக்காங்க. அவங்களாம் அமைச்சராகும்போது அவங்களுக்கு என்ன வயசுன்னு தெரியுமா? பத்திரிகையாளர் சொல்கிறாங்க. இப்போது அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். இஷ்டத்துக்கு போய் இப்படித்தான் வந்து கொண்டு போய் ஒரு தப்பான ஆட்சியை கொண்டு போய் தலைவரே நல்லா இருந்தாலும் நீங்கள் கீழே இருக்கிற தொண்டர்கள் வந்து அதை கெடுத்து விட்டுற மாதிரி ஆகிப்போகுது. சரிங்களா? அப்போ அமைச்சர்கள் எல்லாருமே வந்து அந்தந்த வேலை விசுவாசங்கிறது என்னென்னா, நீங்கள் உங்களுடைய அமைச்சர் வேலையில் கரெக்டாக பார்த்தாலே அவருக்கு விசுவாசம்தான். அவர் கெட்ட பேர் கெட்ட பேர் எடுத்து கொடுக்காமல் இருந்தாலே அது விசுவாசம்தான். நீங்கள் கடவுள் அறிய அந்த அறியலாங்களே, இது வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் சார் வந்து கவனித்து பார்க்கணும். இது நல்ல அமைச்சர்கள் இளைஞரால் தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க. சூப்பர், நல்லா இருக்குது. இந்த அமைச்சரவை சூப்பராக இருக்குது. அதுபோக எனக்கு பர்சனலாக நான் யோசித்தது என்னென்னா, ஸ்ரீரங்கம் ரமேஷ் அவர்களுக்கு வந்து இந்த துறையை கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம். அதாவது அறநிலைத்துறையை கொடுத்தது. ஏன்னா என்ன காரணம்னா, அவருடைய ஈடுபாட்டு பிரபு காரைக்குடியில் பிரபு அளவோட சாஸ்திரியாக தெரியுது அப்படிங்கிறத நான் அவருடைய இதில் பார்க்குறேன். இந்த மாதிரி நல்ல ஆளுகள் இருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த உறுதிமொழி எடுக்கும்போதெல்லாம் நான் பார்த்ததில்லை. அவங்க வாட்ட அந்த வேலையை பார்ப்பாங்க. முதல் வருஷம் விஜய் சார் வந்தாங்கன்னா கை கொடுத்தாங்க, ஹக் பண்ணாங்கன்னா ஹக் பண்ணிக்கிடுவாங்க. இந்த மாதிரி தான் இதோட முடிச்சுக்கிடுவாங்க. இந்த கடவுளே எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி, இவ்வளோதான் சிம்பாலிக்கு இவ்வளோதான் இருக்கணும். இப்படி முட்டு கொடுக்குறவங்கள வந்து என்றைக்குமே இந்த துறையில் எந்த துறையிலையுமே நம்பக்கூடாது முதல்ல. ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஒரு ஐடி கம்பெனி இருக்குது, ஏதோ ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வைங்களேன். ஒரு 100 தொழிலாளர்கள், ஒரு 50 தொழிலாளர்கள் வேலை வைக்கிறாங்க, 500 தொழிலாளர்கள் வேலை வைக்கிறாங்கன்னா அவங்கள மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து, அதாவது எம்டி கீழே வந்து மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அப்போ ஓனருக்கு இல்லை கேசியர் இந்த மாதிரிலாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, ஓனர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறங்கிறக்காண்டி அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே உள்ள ஏதோ ஒரு சின்ன தப்பை அதை பெருசாக்கி அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. பெரிய தப்பு நடந்திருக்கும், அது அவங்களால நடந்திருக்கும், அதை மறைச்சிடுவாங்க. ஆனால் சின்ன தப்பு இன்னொருத்தவங்களால் அந்த தொழிலாளரால் நடக்காதுன்னு சொல்ல முடியாது, நடந்திருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்க விட அதை சரி பண்ணி அது என்னங்கிறத அது சரி பண்ணி கொடுத்தா தான் விசுவாசம். அவங்கள அந்த தொழிலாளரை ஓனர் அந்த எம்டிகிட்ட போய் இவங்க இப்படி பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸ்ட்ரா ஒன்று அந்த போட்டு கொடுக்கணும்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதுதான் போட்டு கொடுத்து அதில் அப்போ அந்த ஓனரு அந்த எம்டி என்ன நினைப்பாங்கன்னா, ஸோ அந்த கேசியரியோ மேனேஜரோ அந்த எம்டி என்ன நினைப்பாங்கன்னா, சரி எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரு ஃபுல் அந்த கொஞ்சம் காலகட்டங்கள் போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஓனர் என்ன செய்வார், சரி ஃபுல் இன்சார்ஜ்லேயும் அவர்கிட்டையும் கொண்டு போய் விட்டு இந்த பண விஷயத்தில் மேக்சிமம் பண விஷயம், அந்த தொழில் ரீதியாக எல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா சரி கரெக்டாக இருந்துக்கிறாப்புல, கரெக்டாக செய்கிறாப்புல அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் எதுக்காண்டி செஞ்சாப்புலன்னா அந்த மேனேஜரு அதிலேருந்து கமிஷன் கிடைக்கிறது, ஓனருக்கு தெரியாமல் பணத்தை எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது தான் அவர்
மற்றவங்கள விரட்டி மற்றவங்கள போட்டு கொடுத்து அவர் மேலே வந்திருப்பார். ஓனர்கிட்ட நல்ல பேர் வாங்கியிருப்பார். ஓனர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காண்டி இன்னொருத்தவங்களை அசிங்கப்படுத்துறது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஓனரு நம்பிடுவார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஓனருடைய காசு இவர் எடுத்துக்கிட்டு இருப்பாப்புல. யார்? இந்த மேனேஜர் எடுத்துக்கிட்டு இருப்பாப்புல. எம்டியோட காசை எடுத்துக்கிட்டு இருப்பாப்புல. அப்போ அந்த அதை நல்லா கம்பேர் பண்ணி பாருங்கள். அமைச்சரையும் தமிழக முதல்வர் விஜய் சாரையும் இந்த எடுத்துக்காட்டையும் அந்த எடுத்துக்காட்டையும் பாருங்கள். அப்போ விஜய் சார் இந்த இடத்துல தான் அவர் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு கூட இருக்கிற ஆளுகளை வந்து பதனமாக கையாளணும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்ன மாதிரி செயல்படுறாங்க அவங்களோட அமைச்சரவை இதில் வந்து 24 நேரமும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு வரலாறு சொல்லியிருக்காங்க. ஐயா கலைஞர் ஐயா வந்து அவர்கிட்ட வந்து பிஏ வந்து கிட்டத்தட்ட 4 பிஏ 5 பிஏ இருப்பாங்களாம். யார்? கலைஞர் ஐயாட்ட. அது வந்து கலைஞர் ஐயாட்டும் சரி, அப்புறம் நம்ம அம்மா ஜெயலலிதா அம்மாக்கிட்டையும் சரி 4 பிஏ 5 பிஏ இருக்குன்னு அவங்களுடைய வரலாறு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எதுக்காண்டி இப்படி வச்சுருப்பாருன்னா, பிஏங்கிற வந்து கூட இருக்கிறவங்க 4 பிஏ எதுக்கு கூட இருக்கிறாங்கன்னா, உதவியாளர் எதுக்கு இருக்காங்கன்னா, ஒருத்தன்ட்டு ஒரு வேலை கொடுத்தான்னா அந்த வேலை வந்து கரெக்டாக நடக்குதா இன்னொருத்தன் அனுப்புவாப்பலாம். அவன் வந்து அவனை வாட்ச் பண்ணுறானான்னு கரெக்டாக பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை பண்ணுறது. அப்போது இது சந்தேகம் இல்லை, அந்த வேலை கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அதில் இருக்குது. அது உண்மைக்கு நல்ல விஷயந்தான். ஏன்னா அப்படித்தான் இருக்கணும். இது சாதாரண ஒரு 100 தொழிலாளருக்குள்ளே உள்ள ஒரு கம்பெனி இப்படி இருக்குன்னா, இது 8 கோடி மக்களுடைய தலையெழுத்த ஒரு முதல்வர்கிட்ட இருக்குது. அப்போ அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க ரொம்ப கூலை கும்பிடு போடுறாங்கன்னு சொல்லி விட்டுறவே கூடாது. யார் கூலை கும்பிடு போடுறாங்களோ யார் முட்டு கொடுக்காங்களோ அவங்கள தான் அதிகமாக கவனிக்கணும். உங்கள் முகத்துக்கு நேரம் எதிர்த்து பேசுகிறவனை நீங்கள் நம்பணும். சிம்பாலிக்காக சொல்லணும்னா, ஒரு உதாரணத்துக்கு உங்கள் முகத்துக்கு நேரம் எதிர்த்து பேசுகிறவனை நம்பணும். உங்கள் முகத்துக்கு நேரம் கும்பிட்டுட்டு அங்கிட்டு போய் பேசுகிறவனை நம்பக்கூடாது. அவ்வளோதான். இது வந்து உதாரணத்துக்கு தான் சொன்னேன். தமிழக முதல்வர் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இது நம்மளுடைய வரலாறுலாம் வந்து நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இவ்வளோதான் வீடியோ. வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? என்ன மனசில் உள்ளது சொல்லியிருக்குது. இது எந்த விதத்துலேயும் தப்பு. விஜய் சார் தமிழக முதல்வர் தான் பார்த்துக்கணும். சரி, ஓகே. இன்றைக்குள்ள வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்றைக்குள்ள என்ன எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் தெரியுங்க. இது எப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிச்சிங்கன்னா அதுக்கு உண்டான பதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதில், ஏன்னா அதுக்காண்டி நான் பேசுகிறேன், இந்த வீடியோவில் பேசுகிறேன் அப்படின்னா நானும் ஒரு சில விஷயம் தப்பாக பேசியிருந்துருக்கலாம்ல. அப்போ இந்த இடத்துல தப்புங்கிறத ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒரு வரலாற்றை எடுத்து பேசும்போது கூட அதில் தப்பு இருந்திருக்கும். அப்போ இந்த வரலாறுங்கிற தப்புங்கிறது உங்களுக்கு தோணுங்களா? அது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, நன்றி மக்களே. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில். நன்றி, வணக்கம்.